ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கரெக்டாக ஆகஸ்டுடைய கடைசி 27ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, கரெக்டாக ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அதுவும் சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி அவிட்ட பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்து இதெல்லாம் நடக்க போகுது. பௌர்ணமியுடைய உச்ச வாக்காக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிவன்மலை உத்தரவு வாக்கு எப்படி பொய்க்காமல் பழிக்குமோ அதே போல் கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறது பொய்க்காமல் பழிக்கும். அதனால் வீடியோ பார்த்து ஃபுல்லாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் மெயினாக வந்து நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். இதில் சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த கோவிலுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். சிவன்மலை அப்படிங்கிறது இங்கு ஒரு பயங்கர சிறப்பு வந்து ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். முருகனுடைய வேல் எப்படி வந்து தமிழகத்தை காக்குதோ அது போல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்தை வந்து முன்கூட்டியே சொல்லுவதில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் ஸ்பெஷல். அதுதான் ஆண்டவர் உத்தரவு பெட்டி. ஆக்சுவலி தமிழ் கடவுள் முருகன் என அழைக்கப்படக்கூடிய முருகன் தன்னுடைய வேலாயுதத்தால் பகைவர்களை அழிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வேல் சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாக அமைந்திருக்கு. அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமே இந்த கோவிலுடைய அந்த ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோவில்கள் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. இறைவனுடைய திருவிளையாடல்களை உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு புராண நிகழ்வுகள் அந்த கோவிலை ஒட்டி நடக்கும். அதுதான் அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு சிறப்பு. அந்த மாதிரி தான் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயத்துக்கு அடுத்து சிவன்மலை மீது இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு அமைந்திருக்கு. இந்த கோவிலில் மெயினே ஆண்டவர் வந்து அப்பகுதியை சுற்றியுள்ள பக்தர்களுடைய கனவுல தோன்றி அந்த உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்க வேண்டும் என உத்தரவிடுவார். பக்தர்கள் தங்கள் கனவுல வந்த பொருள் குறித்து கோயில் அர்ச்சகர்களிடம் கூற அவர்கள் பூ போட்டு பார்த்து வெள்ளைப்பூ வந்தால் அந்த பொருள் ஆண்டவன் பெட்டியில் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த பொருள் பொறுத்து அப்போது தான் காலத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்தில் எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொருட்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட டைம்லலாம் வைக்கப்பட்டுள்ள அந்த பொருட்களால் அப்போ நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டது. ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே வந்து இந்த சிவன்மலை கோவில் அப்படிங்கிறது ரொம்ப தெரிய வந்தது. ஸோ இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு இதுதான். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோவில் பற்றி இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ கிரகங்களால் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்து உங்கள் ராசிக்கு பௌர்ணமியிலிருந்து
என்ன ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பௌர்ணமினால் உங்களுக்கு என்ன வாக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு நீண்ட கால திட்டமிடலால் பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புத நேரமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு பலனளிக்காமல் இருந்த எல்லாமே இனி உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பலனளிக்கும். ஸோ பலனளிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு தெரியும். ஸோ பலனளிக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பெற்றுக்கிறது நல்லது. ஏன்னா பலனளிக்கிறத நல்லா பெற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கொடுக்கும். அதோடு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பல வகையில் பலன்கள் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் பொறுமையின் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையின் முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும். ஸோ அந்த மாதிரி பல அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும். அதோடு உங்கள் தொழில் வாழ்க்கையில் சஸ்திரத்தன்மையானது திரும்பும். தொழிலில் புதிய புதிய யுக்திகள் கையாளுறதா இருந்தால் தாராளமாக கையாளலாம். இப்போ நீங்கள் கையாண்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அத்தோடு ஒரு முக்கிய கூட்டாண்மை அல்லது ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறத கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எதிர்காலம் குறித்த உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிற மாதிரி அமையும். அதனால் தாராளமாக அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கிட்டு முன்னேறினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எதிர்காலம் குறித்த உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக வந்து இப்போ அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட கால திட்டமிடலாம் பலனளிக்கக்கூடிய வகையில் இப்போ இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமையும். அதனால் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட எல்லா விஷயங்களையும் இப்போ செயல்படுத்த பாருங்கள். மாணவர்களுக்கு கூட கடின உழைப்பு நல்ல பலன்களை தரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடுங்க. அதில் சாதகமான முன்னேற்றமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மெயினாக உங்களுடைய நிதிநிலை வலுவாக இருக்கும். இருந்தாலும் வீடு அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு முக்கிய செலவு ஏற்படும். ஸோ எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செலவை வந்து சொல்லலாம். அதனால் செலவு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. செலவை வந்து பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா செலவு உங்களுக்கு அதிகமாக வந்து கஷ்டத்தை கொடுக்காது. அதனால் செலவை வந்து பிளான் பண்ணி பண்ணிக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதற்கேற்ப நடந்து மகர ராசிக்காரங்க பலன் பெறுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான பரிகாரம் தான். ஆக்சுவலி இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் எப்படி வழிபட்டால் கடன் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. பௌர்ணமி நாளில் தெய்வக சக்திகள் அதிகரித்து காணப்படுங்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறது சந்ததிகள் நலம் பெருகும். குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடியது. 12 பௌர்ணமிகளை தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியும். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம் இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்பார்கள். அதிலும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்யநாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் 2 மடங்காக கிடைக்கும். அதனால் பௌர்ணமி மிஸ் பண்ணக்கூடாது. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம் என்பார்கள். அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு உங்கள் மகர ராசிக்காரங்க செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மகர ராசிக்காரங்க விரதம் இருந்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், திருமணத்தடை நீங்கும், கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும். அதனால் பௌர்ணமியில் பரிகாரம் செய்ய மறக்காதீங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.